மீனாட்சி சுந்தரம் புத்தம் புதிய நெடுந்தொடர் நமது கலைஞர் தொலைக்காட்சியில் காண தவறாதீர்கள். கொரியன் கலாச்சாரத்தில் உங்களை ஈர்த்த விஷயம் என்ன? எதெல்லாம் நீங்க ஃபாலோ பண்றீங்க? கொரியன் இதுலேயே காஸ்ட்யூம் மட்டும் தான் சார் பிடிக்கும். ஏன்னா மற்ற இந்த ஸ்கின் ப்ராடக்ட் எதுவுமே யூஸ் பண்ண மாட்டேன். அதனால் சரி நம்ம இங்கே சென்னை வரோம், இவ்வளோ தூரம் வரோம், நம்ம ஏதாச்சும் காஸ்ட்யூம் எடுத்துகிட்டு போகலான்ட்டு சேர்த்து வச்ச காசெல்லாம் எடுத்துகிட்டு ஒரு கொரியன் கடைக்கு போய்ட்டு, ஆனால் எனக்கு பார்த்தோன்னே நல்லா கொரியன் மாதிரி தெரியணும்னா, ஏன்னா கொஞ்சம் கலராக தான் இருக்கேன், காஸ்ட்யூம் மட்டும் போட்டால் போதும், எப்படியோ கொரியன் மாதிரி தெரியவேண்ணா, சரி பார்த்தோன்னே ஒரு காஸ்ட்யூம் கொடுண்ணா அப்படின்னு சொன்னதுக்கு, டே தம்பி நீ ஆல்ரெடி கொரியன் மாதிரி தான்டா இருக்க, நீ தூரத்தில் இருந்து பார்த்தாலும் கொரியன் மாதிரி தெரியணும்டா, அது மாதிரி உனக்கு ஒரு காஸ்ட்யூம் தரேன்டா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு 2 செட்டு தந்தாருண்ணா. காஸ்ட்யூமை வீட்டில் காமிக்கிறேன், என்னடா உனக்கு ட்ரெஸ் எடுக்க போகிறேன்ட்டு உங்கள் அப்பாவுக்கு எடுத்துகிட்டு வந்திருக்கேன், இவ்வளோ பெருசாக இருக்குது அப்படின்னாங்க. சரி ஃபஸ்ட்டு இங்கேயே பட்டாச்சு, சரி அடுத்து பார்த்துக்கலான்ட்டு ட்ரெஸ் எடுத்து மடிச்சு வச்சு நைட்டாக ட்ரெயின் ஏறி வந்துட்டேண்ணா. சரி ட்ரெயின் ஏறினோன்னே என்னடா அப்படின்ட்டு சீட்டு இல்லை, ட்ரெயினில் சீட் இல்லை, சரின்னு நின்றுக்கிட்டே வந்தா ஒரு பையா வந்து பையா அப்படின்னு கேட்டாங்க. என்னடா அது கொரியன் மாதிரி ட்ரெஸ்ஸு கொடுத்தாருன்னு பார்த்தா கேட்குறாங்க அப்படின்ட்டு. நான் அவர் எங்களை ஹிந்திக்காரன்னு நினச்சிட்டாரு. ஆனால் நான் தமிழ்னா, நான் இப்போ தான் சென்னைக்கு போயிட்டுருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு வந்துட்டேன். சரின்ட்டு சரி இன்னொரு காஸ்ட்யூம் தான் இருக்கே, அங்கே போய் மாதம் காட்டிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே இந்த காஸ்ட்யூமை போட்டு வந்து இங்கே நிற்கிறேன். அவர் நேற்றே சொன்னார், சரி தூரத்தில் இருந்தாலே கொரியன் பாய் மாதிரி இருக்காரு, ஈஸியாக கண்டுபிடிச்சிடுவாங்கன்ட்டு. இவங்க 4 பேர் பக்கத்தில் வந்து பார்க்குறாங்க, அப்போ கூட என்ன கொரியன் பாயின்னு கண்டுபிடிக்கல. நம்ம திருப்பி எப்பவும் போலே மாறிடலாம், டவுசர் பேண்ட்டு போட்டே சுற்றலாம் அப்படின்னு நினச்சா, டவுசர் பேண்ட்டு போட்டாலும் என்ன சொல்கிறாங்கன்னா, டே சைனாக்காரன் அவனும் வந்துட்டான்டா ஏரியாவுக்குள்ள அப்படின்றாங்க. சரி பானிபூரி கடைக்கு பானிபூரி சாப்பிட போகலான்னா, பையா உன் ஃப்ரெண்டு எங்கே போனா, நீயாச்சும் பூரி வை பையா அப்படின்றானுங்க. ஒன்று நான் அது மாதிரி மாறிட்டேன்னா, இல்லை என்னோட காஸ்ட்யூம் அப்படி இருக்கா என்ன இருக்குன்னு தெரியல. ஆனால் நான் கொரியனாக மாற ட்ரை பண்ணுறேன். ஆனால் என்ன தான் மாறினாலும் அவங்க ஈஸியாக அடையாளம் பண்ணிடுறாங்க எங்களை. இல்லை என்ன தான் மாறினாலும் ஒரு இடத்துல மண்டையை மாறினாலும் கொண்டே மாறிடுங்க. ஆமாம் சார், அதே பெரிய நீ என்ன தான் வேஷம் போட்டாலும் உன்னை வந்து சுற்றி ஒன்று அடிக்குது. அவர் என்ன தான் கொரியனாக பேசினாலும், இது நம்ம புள்ளனான்னு ஒரு டயலாக் வரும்ல, அதான் இது நம்ம புள்ளனா அப்படின்னு இருந்துச்சு. இந்த அவுட்ஃபிட் தான் இந்த விட அந்த ஸ்பீச்சில் கண்டுபிடிச்சிடும். இப்போ நான் சவுதி அரேபியாவில் இருக்கும்போது ஹப்பா நான் போட்டுட்டு சுற்றுவேன். ஹலோ சாமே சொல்லுவேன், ஹலோ அஸ்லாம் வலைக்கம் ஹபீபி, ஹல்லா ஹபீபிம்மா. ஃப்ராக்ஷன் ஆஃப் செகண்டில் கண்டுபிடிச்சிடும் அவன் தமிழனா மலையாளியான்னு. அரபிலாம் சொல்ல மாட்டான், டே அவன் தமிழன்டா அப்படின்றோம்.